அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமதானுடைய காலம் வந்து கொண்டிருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. ரமதான் மாதத்தில் முஸ்லீம்களாகிய நாம், உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நோன்பு வைத்து அதனுடைய பகலை நாம் கூடுதலாக இபாதத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். நோன்பு என்பது உடலுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் நம் ஆன்மாவிற்கும் மிகச்சிறந்த ஒரு புரிதலையும் ஒரு ஆரோக்கியத்தையும் சிறந்த ஈமானிய உணர்வையும் தரக்கூடிய ஒரு இபாதத். எனவே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதாகவும், நாம் அதே போன்று திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து நிற்கிற பொழுது அலைக்கும் பிஸௌம், நீங்கள் நோன்பு வையுங்கள், அது உங்களுடைய இச்சைகளை, உங்களுடைய தவறான சிந்தனைகளை எல்லாம், உங்களுடைய தவறான உணர்ச்சிகளை எல்லாம் அது கட்டுப்படுத்தும், அடக்கி தரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நோன்பு என்பது இன்னைக்கு உலகம் முழுக்க ரிசர்ச் நடக்குது. நோன்பை மாதிரி மிக சிறப்பான உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது எதுவுமே கிடையாது, உள்ளத்திற்கு ஆன்மாவிற்கு அமைதியை தரக்கூடியது எதுவுமே கிடையாது என்று சகோதர சமயத்து மக்களும் அதை புரிந்து கொண்டு, இன்னும் எத்தனையோ சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நோன்பு இருக்கிறோம், அவர்களும் இந்த நோன்பை பின்பற்றக்கூடிய விதத்திலே இருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே நோன்பு ரொம்பவும் ஆரோக்கியமானது. இங்கே நாம் விஷயத்துக்கு வருகிறேன். நோன்பினுடைய துவக்கம் சஹர். சஹர் என்றால் அதிகாலையிலே ஃபஜருடைய நேரத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய சமயத்திலே உணவு எடுத்துக்கொள்வது. அந்த பகல் முழுவதும் நாம் திடனாக இருப்பதற்கும், அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ஒரு உன்னதமான சுன்னத், நபியினுடைய வழிகாட்டுதல். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் வந்திருக்கிறது, சஹர் நேரத்தினுடைய உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், சஹர் உணவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ராத்திரி எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி வரை நல்லா சாப்பிட்டுட்டு எங்கெல்லாம் சுற்றிட்டு அப்படி படுத்து தூங்கி எந்திரிச்சு காலைல ஃபஜர் கெஞ்சு அப்படி ஃபஜர் தொழுதுட்டு மறுபடியும் படுத்துறாதீங்க. காலையில் எழுந்து சஹர் உணவை சாப்பிடுங்கள். காரணம், சஹர் உணவிலே பரக்கத்து இருக்கிறது, சஹர் உணவிலே பரக்கத்து இருக்கிறது. ஒரு சில கவலங்களாவது சஹர் நேரத்தில் எழுந்து சாப்பிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சில நபர்களை பார்க்க முடிகிறது, சொல்வதை கேட்கிறோம், நாங்கள் இஃப்தார் செஞ்சுட்டு கஞ்சி குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சோன்னா தராவி தொழுதுட்டு வந்து எதாவது சாப்பிடுவோம், அதுக்கு பின்னாடி எங்கிட்டு போட்டு சஹர் சாப்பிட்றது, எந்திரிச்சு வெறுமனே தண்ணீரை குடிச்சிட்டு அப்படியே நீயத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பார்க்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, ஃபதுலு மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாபி அக்லத்து சஹர். நம்முடைய நோம்புக்கும் வேதக்காரர்கள் வைக்கக்கூடிய நோம்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா சஹர் தான். வேதக்காரர்கள் என்றால் வேதம் வழங்கப்பட்ட யூதர்கள், நசாராணிகள், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சஹர் என்பது கிடையாது. நாம் நோன்பு வைக்கிறோம், நமக்கு சஹர் இருக்குது. இதை வச்சு தான் டிஃப்ரெண்ட் பண்ண முடியுது. அவங்க நோன்பு வேற, நம்ம நோன்பு வேற. அப்போது நம்ம அவங்கள விட தனித்து நிற்கணும்னு சொன்னால் நம்முடைய நோம்பில் சஹர் இருக்கணும். சஹருடைய உணவை எடுத்துக்கங்க, அது பரக்கத்தான உணவு என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர்றாங்க. எனவே சஹர் உணவை சாப்பிட வேண்டும். ஒரு சில கவலங்களாவது, சும்மா பேருக்காவது உட்கார்ந்து கொஞ்சம் ஒரு சில கவலங்களை எடுத்து உண்டு நாம் அந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய டே ஃபுல்லாக, அந்த பகல் முழுக்க நல்ல உற்சாகத்தோடு இருப்பதற்கு பெரிய உதவி செய்யும் என்பதை நாம் இதிலிருந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். சஹரை முடிச்சுட்டு எப்போ முடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பம். சஹரை எப்போ முடிக்கிறது? சில பேர் சொல்கிறாங்க, பாங்கு சொல்கிற வரையும் சஹரை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். எனவே தான் ரமதான் போன்ற காலங்களில் வக்து வந்த உடனே பெரும்பாலான பள்ளிகளிலே அசான் சொல்லப்பட்டு விடுகிறது. ஏன்னா பாங்கு சொல்கிற வரையும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு வக்து வந்து ஒரு சில பள்ளிகளில் தாமதமாக பாங்கு சொல்கிறாங்க. வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 4:45 வக்து வருதுன்னு வச்சுங்களேன், ஃபஜருடைய வக்து. சில பள்ளிகளிலே 5:05 தான் அசானே சொல்வார்கள். இப்போ பாங்கு சொல்கிற வரையும் சாப்பிட்லான்ற எண்ணத்தில் 5:05 வரை ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா அவருடைய நோம்பே கூடாமல் போயிடும், செல்லாமல் போயிடும். அந்த வக்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம சஹர் உணவை முடிச்சுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த வக்து அசான் சொல்கிற வரையும் சொல்கிறீங்களே, அசானை ஆரம்பிக்கிற வரையா அல்லது அசானில் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரையா அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. சொல்கிறாங்க அசான் தான் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிற வரையும் அசான் சொல்கிறாங்கல்ல, அது வரையும் இருக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். அவர் பாட்டு முஅத்தின் பாங்கு சொல்லிட்டு இருக்கட்டும், நம்ம பாரு குடிச்சிட்டு இருப்போம், நம்ம பாரு சாப்பிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது.
ஹதீதில் வந்திருக்கிறது பாருங்கள் பெருமக்களே. இது முக்கியமான செய்தி, இது நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய முன்னோர்கள் வக்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய சஹரை முடிச்சிருங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? இந்த ஹதீஸை வச்சு தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 4:45க்கு ஃபஜருடைய வக்து வருதுன்னா மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா சஹருடைய முடிவு நேரம் 4:25ன்னு போட்டிருப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸ் கேப் இருக்கணும். ஏன் அந்த கேப்பு அப்படின்னா இந்த ஹதீஸ் தான் காரணம். சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் ரசூல்லா கூட சேர்ந்து நோன்பு வச்சோம். நோன்பு வச்சுட்டு சஹரு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃபஜர் தொழுகைக்கு போவோம். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, தாபீன்கள் கேட்டாங்க, ஸைத் ரலியல்லாஹு இடத்துல அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய தாபீன்கள் கேட்டாங்க, அப்போ உங்கள் சஹருக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்கும்? நீங்கள் சஹர் செஞ்சு முடித்ததுலேருந்து ஃபஜர் தொழுகையினுடைய நேரம் வர்றது வரையும் உங்களுக்கு கேப் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. அதில் ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கத்ரு 50 ஆயா, 50 வசனங்கள் ஓதுவதற்கு அளவுக்கு எங்களுக்கு கேப் நேரம் கிடைக்கும், நேரம் இருக்கும். அந்த நேரத்துக்கு பின்னாடி தான் ஃபஜருடைய வக்தே நாங்கள் வரும், அவ்வளோ நேரம் நாங்கள் கேப் கொடுப்போம். அப்போ நான் புரியுதா? இப்போ 4:25க்கு ஏன் சஹரை முடிக்க சொல்கிறோம்னா 4:25லேருந்து 4:45 வரை ஒரு 20 நிமிஷம் கேப்பு. இந்த 20 நிமிஷம் கேப்பில் 50 வசனங்கள் ஓதலாமா ஓத முடியாதா? தாராளமாக ஓதலாம். இந்த ஆயத்தை இந்த ஹதீஸை மையப்படுத்தி தான் அறிஞர் பெருமக்கள் ஃபஜர் பாங் சொல்கிற வரையே சாப்பிட்லான்னு என்று இருந்தாலும் கூட பேணுதல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரை முடிச்சுட்டு அசான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் சுமார் 50 வசனம் ஓதுகிற அளவுக்கு நேரம் இருக்கும் என்று சஹாபாக்கள் சொல்வதனாலே தான் நாம் கொஞ்சம் முன்கூட்டியே முடித்துக் கொள்கிறோம். இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அப்படி முன்கூட்டியே எல்லா நாளும் முடிக்க முடியாது என்ற நேரம், ஒரு சில நிர்பந்தமான சமயம் ஒன்று வறுமையானால் அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் அந்த சஹர் முடியக்கூடிய அந்த கடைசி நேரம், அதாவது அசான் சொல்வதற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னால் வரை கூட என்ன செய்து கொள்ளலாம், நிர்பந்தமான சமயங்களிலே உணவு எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து 3வது விஷயம் என்னென்னா, சஹருடைய சமயத்தில் அது ரொம்ப முக்கியமான நேரம். ஒவ்வொரு நாள் நோன்பிலும் முக்கியமான நேரம் சஹருடைய நேரம். சொல்ல போனால் சஹர் நேரம் என்பது அல்லாஹ்விடத்தில் துவாவுக்கான நேரம். சஹர் நேரம் என்பது இஸ்திக்ஃபாருக்கான நேரம். குர்ஆனிலே வல்ல ரஹ்மான் சொல்கிறான், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்திலே நல்லோர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பார்கள். இப்போ சஹர் நேரத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய கடந்த காலத்தை நினச்சி கடந்து விட்ட ஒரு வருடம் 12 மாதத்தை நம்ம 12 மாதம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ரமலானுக்கு. இந்த 12 மாதம் என்னமெல்லாம் நடந்திருக்கும், எதுவெல்லாம் நடந்திருக்கும், நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ பாவங்கள் நடந்திருக்கும், தெரியாமல் எவ்வளோ பாவங்கள் நடந்திருக்கும், எவ்வளோ வார்த்தைகள் நம்ம விட்டுருப்போம், எவ்வளோ பேருடைய உள்ளத்தை அது காயப்படுத்தியிருக்கோம், நிறைய நடந்திருக்குல்ல, எக்ஸட்ரா பேசிட்டு போகலாம். இது எல்லாத்தையும் மையப்படுத்தி உள்ளத்தில் வச்சுட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குற நேரம் சஹருடைய நேரம். அன்பர்களே, நிறைய பேர் சஹருடைய நேரத்திலே தேவையில்லாத விஷயங்களிலே கவனம் எடுத்து அந்த நேரத்தை வீணடித்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரம் பாவ மன்னிப்புக்கான நேரம், பாவ மன்னிப்பு கேட்கணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். குறைந்தபட்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு இதற்கு மிகச்சிறந்த பலனை தரும் என்று நான் நம்புகிறேன். தினசரி சஹருடைய சமயத்திலே குறைந்தபட்சம் ஒரு 10 தடவையாவது நான் சொல்லித்தரக்கூடிய இஸ்திக்ஃபாரை ஓதிவிடுங்கள். என்ன இஸ்திக்ஃபார் இது? சய்யிதுல் இஸ்திக்ஃபார். முஸ்லிம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. யார் ஒருவர் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுகிறாரோ, காலையில் ஓதினார், அவர் நம்பிக்கையோடு ஓதினார், மாலை வருவதற்கு முன்னால் அவர் மௌத்தாகிவிட்டார் என்றால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலையில் ஓதினார், மறுநாள் காலை வருவதற்கு முன்பு அவர் மௌத்தாகிவிட்டார், நம்பிக்கையோடு இந்த இஸ்திக்ஃபாரை ஓதினார், ரசூல் சொன்னாங்க ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, இவர் சொர்க்கத்திற்குரியவர். எவ்வளோ பெரிய பாக்கியம், அல்லாஹு அக்பர். டெய்லி 2 டைம்ஸ் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதிடணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக சஹரிலும் ஓத வேண்டும், இஃப்தாரிலும் ஓத வேண்டும். கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ரமதானில் ஒரு பயிற்சியாக இதை எடுப்போம், வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணுவோம், வாழ்நாள் முழுக்க இதை பின்பற்றுவோம். ஓதிவிட்டால் எப்படியோ பகலிலோ அல்லது இரவிலோ நம்மளுக்கு மவுத் வரப்போகுது. மவுத்துங்கிறது இதை தாண்டி வேற எங்கேயும் வராது. ஒன்று பகலில் வரும், உதயமானதுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும், அல்லது மறைஞ்சதுலேருந்து மறுபடியும் சூரியன் உதிக்கிற வரைக்கும். அந்த கேப்பு தானே, இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லையே. 24 ஹவர்ஸ் இதை தானே சுற்றி வருது. அப்போ இதை ஓதிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக ரசூல் சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான சொர்க்கத்திற்கு தகுதி மிக்கவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நான் சொல்லித்தரேன், கண்டிப்பாக ஸ்க்ரீனிலும் இதை பதிவு செய்கிறேன், நீங்கள் பார்த்து ஓதி வாருங்கள். என்ன இது இஸ்திக்ஃபார்? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت
அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இதுதான் அந்த இஸ்திக்ஃபார். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனிலே நாங்கள் பதிவு செய்கிறோம், ஸ்கிரீனிலும் இந்த இஸ்திக்ஃபாரை பதிவு செய்கிறோம். அவசியம் பார்த்து ஓதி வாருங்கள். இதனுடைய பொருளை சுருக்கமாக கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைரக்டாக வேர்டு பை வேர்டு அர்த்தம் இல்லை, கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். யா அல்லாஹ், நீ என்னுடைய ரப்பு, உன்னை தவிர உலகத்திலே வேறு யாருமே கிடையாது வணங்குவதற்கு தகுதியானவன். என்னை நீந்தான் படைத்தாய், உன்னுடைய அடிமையாக நான் இருக்கிறேன். நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியிலே நான் நிற்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நிற்கிறேன். நான் செய்த தவறிலிருந்து, கெட்ட தீமைகளிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. நான் உன்னிடத்திலே எக்கச்சக்கமான அருளை வாங்கியிருக்கிறேன், அந்த அருளுக்கெல்லாம் நன்றியுள்ளவாக நான் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். அதே மாதிரி நான் உனக்கு எதிராக நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், அந்த பாவத்திலெல்லாம் நான் மீண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். என்னை மன்னிச்சிரு, என் மீது நீ அருள் செய்யி, உன்னை விட்டா மன்னிக்கிறதுக்கு உலகத்தில் ஆளே இல்லை ரப்பே என்ற பொருள்பட இருக்கிற கருத்தை தாங்கி நிற்கக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த ரமதானின் 30 நாளும் சஹரை செய்து முடித்த பிறகு ஒரு ஓரத்தில் வீட்டிலே அமர்ந்து, பெண்களாக இருந்தால் வீட்டிலே, ஆண்களாக இருந்தால் முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து, ஃபஜருக்கு முன்னாலேயே பள்ளிக்கு வந்து ஒரு 10 முறை இந்த இஸ்திக்ஃபாரை ஓதிவிட்டு குர்ஆன் ஓதுவதற்கு சிறந்த நேரமாக சஹரை தேர்வு செய்யுங்கள். மிகச்சிறப்பான நேரம், சஹருடைய நேரத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் குர்ஆனை ஓதி தொலை வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இருப்பதினாலே நாங்கள் எல்லாம் அந்த குர்ஆனை பாடம் பார்ப்பதற்கு, ரிப்பீட் பண்ணுறதுக்கு சரியான நேரமாக தேர்வு செய்வது சஹருடைய நேரம் தான். ஏன்னா அது ரொம்ப அமைதியாக, காமாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சமயம் இல்லையா? அந்த நேரத்தில் படிக்கும் பொழுது நல்ல மனசில் போய் அமர்ந்து உட்கார்ந்துருக்கும் அது. எனவே மனதிற்கு பெரிய அமைதியை, ஆறுதலை அந்த சஹர் நேரம் தருகிறது. இந்த இஸ்திக்ஃபாரையும் ஓதுங்கள், திலாவத்தை செய்யுங்கள். வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். நமக்கு நம்முடைய நோன்பை அல்லாஹ் சிறப்பாக்கி பயனுள்ளதாக, இபாதத் நிறைந்ததாக, நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய விதத்திலே, நம்முடைய ஈமானை இன்னும் மெருகேற்றக்கூடிய விதத்திலே இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.